வாக்குத்தத்தம் உன்னுடையது. எல்லா மனித வாழ்வுக்கும் முழு முதல் நோக்கம் எல்லாரும் பரலோகம் செல்ல வேண்டும் என்பதே. எல்லா மார்க்கங்களும் பரலோகத்தை முக்தி, ஜன்னா, சொர்க்கம், கன் ஈடன், சுகாவதி என்ற பல பெயர்களில் அழைக்கிறது. அப்படியானால் எல்லா மக்களும் மோட்சம் போக வேண்டும் என்று விரும்புகின்றனர். ஆனால் உண்மையான பரலோகம் நான் இருக்கும் இடமே. நான் இந்த உலகத்தில் வந்ததன் நோக்கமே மனிதனை பாவத்திலிருந்து மீட்டெடுத்து அவனை என்னோடு சேர்த்து பரலோகம் கொண்டு போகத்தான். நான் உங்களுக்கு ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்த போயிருக்கிறேன். நான் திரும்ப வந்து உங்களை என்னோடு அழைத்து செல்ல போகிறேன். அந்த பரலோகத்தில் கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது படுவதில்லை. நான் உனக்கு ஆயத்தம் பண்ண போகிற நகரத்தின் வாசல்கள் முத்துக்களாயிருக்கும், வீதியெல்லாம் தங்கமாயிருக்கும். நானே அதற்கு வெளிச்சமாயிருப்பேன். அங்கு சூரியனும் சந்திரனும் இல்லை. யாரெல்லாம் என் இரத்தத்தால் பாவங்கள் கழுவப்பட்டு என்னை ஏற்றுக்கொண்டு எனக்கு பிரியமாக வாழ்வார்களோ அவர்களுக்கே அந்த பரிசுத்த இடம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவரும் பரலோகம் வர முடியாது. நீ பாவ மன்னிப்பை பெற்று நான் தரும் ரட்சிப்பை பெற்றிருக்கிறாயா? இல்லையானால் இன்றே உன் பாவங்களை அறிக்கையிட்டு நான் தரும் ரட்சிப்பை பெற்றுக்கொள். இனி ஒரு நாள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இல்லை. இன்றே இரட்சண்ய நாள், இன்றே அருளின் காலம். காலம் சமீபமாயிருக்கிறது. ரெடியாகுங்கள், ஆயத்தப்படுங்கள். ஆதார வசனம்: ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையை கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். வெளிப்படுத்தல் 21:24.